ஹாப்பி சாபத். ஆண்டவர் மிகவும் நல்லவர். இந்த வாரமும் அவருடைய வார்த்தையை படிப்பதற்கான ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். ஒரு சிறு ஜெபம் செய்துவிட்டு இன்றைக்கான தியானத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை படிப்பது தேனினும் மதுரமாக இருக்கக்கூடிய காரியம் ஆண்டவரே. அமிர்தத்திலும் அது அமிர்தம் ஆண்டவரே. வாஞ்சைகளுக்கும் மேலான வாஞ்சை ஆண்டவரே. ஆசைகளுக்கும் மேலான ஆசை ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இன்று எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. யோவான் தீர்க்கன் எழுதின புத்தகம் நாங்கள் படித்து முடிக்கப் போகிறோம். கர்த்தர் இந்த புத்தகத்தில் உள்ள வெளிப்பாடுகளை எல்லாம் எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு பதிலளிக்கிற பரலோகத்தின் தேவன் இப்பொழுதும் சிந்தனை குவிப்பு தந்து ஒருமுகப்பட்டு இந்த பாடம் என் வாழ்க்கையை என்ன விதத்தில் சலவை செய்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள என் சிந்தனையை தெளிவுபடுத்த வேண்டுமாய், எங்கள் சிந்தனையை தெளிவுபடுத்த வேண்டுமாய் ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஒத்தாசை 100% தேவைப்படுகிறது. இந்த ஜெபத்திற்கு இப்பொழுதே பதில் வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்கள் இந்த ஓய்வு நாள் பாடப்புத்தகத்தின் நிறைவு பாடத்துக்கு வந்திருக்கிறோம். நிறைவு பாடம் இப்படி தான் நம்ம மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தையும் நாம் படித்தோம். இப்பொழுது யோவான் சுவிசேஷ புத்தகமும் படித்து நிறைவு செய்கிறோம். ஒரு சுவிசேஷ புத்தகம் நிறைவு செய்யப்படும் போது அது வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று, மார்க்கு சுவிசேஷம் முடியும் போது த டிசையர் ஆஃப் மார்க்குவின் வாஞ்சை நம் இதயத்தில் கடத்தப்பட்டிருந்தால் அதுவே அந்த பாடத்தின் மைய கருத்தாகவும் நோக்கமாகவும் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கு யோவான் புத்தகத்தின் நிறைவு பாடத்தில் வந்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த பாடத்தை நிறைவு செய்யும் போது இந்த மனிதனுடைய வாஞ்சை நம்முடைய இதயத்திற்கு கடத்தப்பட்டிருந்தால் அதுவே இந்த பாடத்தின் மையக்கருவாக இருக்கும். என்ன வாஞ்சையோடு இந்த புத்தகத்தை யோவான் எழுதினாரோ அந்த வாஞ்சை நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த புத்தகம் வாசிப்பதற்கான அந்த மைய நோக்கத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் நம் வாழ்வில்னு அர்த்தம். சிம்பிளாக எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, மார்க்கு புஸ்தகம் படித்து முடிக்கும்போது மார்க்குவை போன்று மாறிவிட்டோமா? யோவான் சுவிசேஷம் முடிக்கும்போது யோவான் சீஷனை போன்று நாம் மாறிவிட்டோமா என்ற சிந்தனைக்குரிய கேள்வி நம் முன்பதாக வைக்கப்பட வேண்டும். வார வாரம் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி நாம் படித்து கொண்டு மட்டும் இருந்தால் போதாது, இதனுடைய உட்கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பாடம் நமக்குள்ளாக கிரியை செய்யக்கூடிய காரியமாக இருக்கும். சரி, இந்த பாடத்தையும் யோவானையும் அழகாக உங்களுக்கு சில விஷயங்கள் காண்பிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை ஆண்டவர் சில விஷயத்துக்கு நமக்கு சாய்ஸ் கொடுக்குறாரு, நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. சில விஷயத்துக்கு நமக்கு சாய்ஸ் கொடுக்கறதில்ல. என்ன சாய்ஸ் கொடுக்கறதில்ல? நீ ஆணா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணுமாங்கிறதுக்கு ஆண்டவர் சாய்ஸ் கொடுக்கறதில்ல. எந்த நூற்றாண்டில் பிறக்க வேண்டும் என்பதற்கு சாய்ஸ் கொடுக்கறதில்ல. எந்த தகப்பனுக்கும் தாயாருக்கும் பிறக்கணுங்கிறத சாய்ஸ் கொடுக்கறதில்ல. எந்த மொழியை சார்ந்தவனாக பிறக்கணுங்கிறதுக்கு சாய்ஸ் கொடுக்கறதில்ல. இது ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பினாலே நம்மை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அவருடைய பிள்ளைகளை எழுப்புவது அவருக்கு விருப்பமான காரியமாக இருக்குது. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை 1ஆம் நூற்றாண்டில் பிறப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் நீங்கள் எந்த இடத்தை தேர்ந்தெடுப்பீர்கள்? இந்தியாவில் பிறக்கணும்னு ஆசைப்படுவீங்களா, இல்லை 1ஆம் நூற்றாண்டில் இயேசு பிறந்த இஸ்ரவேல் நாட்டில் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்களா? உங்கள் ஆசை என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இடத்தில் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்களா, இல்லை இயேசு பிறந்த அந்த 1ஆம் நூற்றாண்டில் நாசரத்தை சுற்றியுள்ள இஸ்ரவேல் தேசத்தில் அவரை பார்க்கக்கூடிய சூழல் நிறைந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்களா? அப்படின்னா
இஸ்ரவேல் தேசத்தில் நாம் பிறந்தால் நலமாக இருக்கும் என்று நாம் நம்புவோம் இல்லைங்களா? சரி, இன்னொரு வாய்ப்பு. நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்திருந்தாலும் இஸ்ரவேல் மக்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்களா, இல்லை 12 சீஷரில் ஒருவனாக நான் பிறந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்களா? 12 சீஷரில் ஒருத்தராக நானும் பிறந்திருக்கணும்னு ஆசைப்படுவோமா, இல்லை இஸ்ரவேல் தேசத்தில் ஒருவனாக இருந்திருக்கணும்னு ஆசைப்படுவோமா? ஏனென்றால் இந்த சீஷர்கள் தான் இயேசுவோடு நெருங்கின தொடர்பு உடையவர்களாக இருந்தாங்க. எல்லாருக்குமே இன்னர் சர்க்கிள்னு ஒன்று இருக்கும். இன்னர் சர்க்கிள், சரிங்களா? அதுக்கப்புறம் சோஷியல் சர்க்கிள்னு ஒன்று இருக்கும். இன்னர் சர்க்கிள்னால் நம்முடைய குடும்பத்தார் இருப்பாங்க. சோஷியல் சர்க்கிள் அப்படின்னா நம்முடைய உறவு நண்பர்கள் அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் சர்க்கிள் அப்படின்னா நம்முடைய திருச்சபை உறவினர்கள்லாம் இருப்பாங்க. இன்னும் அவுட்டர் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அவங்க நாம் பணிபுரியக்கூடிய இடங்களில் ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய உறவில் இருக்கக்கூடியவங்களாம் அவுட்டர் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இந்த இயேசுவின் இன்னர் சர்க்கிளில், அந்த உள் வட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா இந்த 12 சீஷர்கள். இப்போது நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் மக்களில் ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்களா, 12 பேரில் ஒருத்தராக இருக்க ஆசைப்படுவீங்கன்னா 12 பேரில் ஒருத்தராக இருக்கணும் தான் ஆசைப்படுவோம் இல்லைங்களா? சரி, இப்போ இன்னும் கேள்வி எப்படியா போடுறேன். இந்த 12 பேர்லேயும் ஒருத்தன் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழலை, யூதாஸ் பிரியம் இல்லாமல் இருந்தார். இந்த 12 பேரில் ஒருத்தனாக யூதாஸ் இருந்தானே, அவனை போன்று இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்களா, இல்லை மறுதளிக்காமல் இயேசுவை கடைசி வரைக்கும் உயிர் கொடுக்கும் மட்டும் பின்பற்றினா 11 பேருக்குள்ளே ஒருத்தனாக இருக்குன்னு ஆசைப்படுவீங்களா? சொல்கிற புரியுதுங்களா? 12 பேரில் ஒருத்தனா, இல்லை 11 பேருக்குள்ளே ஒருத்தனாக இருக்குன்னு ஆசைப்படுவீங்களா? 11 பேருக்குள்ளே ஒருத்தனாக இருக்குன்னு தான் ஆசைப்படும். சரி, ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் 11 பேருக்குள்ளே ஒருத்தனாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா, இல்லை இயேசு விசேஷமான காரியங்களை செய்யும் போது அழைத்து சென்ற 3 பேருக்குள்ளே ஒருத்தனாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? யார் அந்த 3 பேர்? பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 நபர்களை விசேஷமான இடங்களில் ஆண்டவர் முக்கியமான காரியங்களை அறிவிப்பதற்காகவும் அழைத்து சென்றார். என்னென்ன மாதிரியான நிகழ்வு அப்படின்னா, இந்த 12 வயது சிறுமியை உயிருடன் எழுப்பும் போது இந்த 3 சீஷர்களை தான் உள்ளே அழைத்து செல்வதை பார்க்க முடியுது. மற்றவங்களாம் நில்லுங்கப்பா, நீங்கள் 3 பேர் மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 பேரை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த 3 பேரை தான் மறுரூபமலைக்கு ஆண்டவர் அழைத்து சென்றார். இந்த 3 நபரை தான் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கின்ற அந்த உள்வட்டத்திற்குள் அழைத்து சென்றார். அப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் 11 பேரில் ஒருத்தராக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான அந்த 3 பேருக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? 3 பேருக்குள்ளே, சரிங்களா? இப்போ கேள்வி, இந்த 3 பேர்லேயும் இயேசுவுக்கு யார் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள் என்றால் யோவான் தான். ஏன் யோவான் அப்படின்னா, சிலுவை மரணத்தின் போது இந்த 11 சீஷர்களில் 10 பேரும் அவரை விட்டு ஓடி போனாங்க. ஒரே சீஷன் சிலுவைக்கு முன்பதாக நேருக்கு நேர் அந்த காட்சியை பார்த்தது யோவான் தான். அவன் ஓடி போகவில்லை. அவன் இயேசுவோடு அந்த அடிச்சுவடுகளில் கடைசி வரைக்கும் பயணப்பட்டான். பேதுருவும் மறுதலிச்சிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ பாருங்க, இந்த உலகத்தில் 1ஆம் நூற்றாண்டில் பிறப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தால் இஸ்ரவேல் நாட்டில் இஸ்ரவேல் மக்களில் ஒருவனாக பிறந்திருப்பேன். இஸ்ரவேல் மக்களில் ஒருவனாக பிறக்க வேண்டுமா, இல்லை 12 சீஷர்களில் ஒருவனாக இருக்க வேண்டுமானா 12 சீஷரில் ஒருத்தனாக இருக்கணும். 12 சீஷர்களையும் ஒருத்தன் மறுதளித்தானே, அப்போ 11 சீஷரில் ஒருத்தனாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். 11 சீஷர்களே 3 சீஷர்கள் ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமானவங்களாக இருந்தாங்களே, அந்த 3 பேருக்குள்ளே ஒருத்தனாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த 3 பேருக்குள்ளேயும் கடைசி வரைக்கும் சிலுவையில் அவரை பின்பற்றி போன யோவானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி யோவான மாதிரி நானும் இருக்கணும்னு ஒரு வாஞ்சையை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான புஸ்தகம் தான் இந்த யோவான் புஸ்தகம். ஆர் வி ஃபாலோயிங் த ஜான்? என்னுடைய பேர் பேதுரு, பீட்டர். நான் பேதுருவாக இருந்தாலும் யோவானை பின்பற்றும்படியாக, இயேசுவை பின்பற்றின, கடைசி மட்டும் பின்பற்றின யோவானை பின்பற்ற வேண்டுமா இந்த புத்தகம் வலியுறுத்துவதை பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.
இந்த புத்தகத்தை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி பாடத்தை பற்றியும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த யோவானை பற்றி பார்க்கும்போது, இந்த யோவான் அதிகமாக பயன்படுத்தின வார்த்தைகளில் ஒன்று அன்பு. அன்பு. இந்த யோவானை புதிய ஏற்பாட்டு மோசேனே சொல்லலாம். மோசைக்கென்று 5 ஆகமங்கள் இருந்தது. 5 ஆகமங்களை கடந்து மோசே யோபு புத்தகமும் சங்கீதம் 90ம் எழுதியிருப்பதாக நாம் படிக்கிறோம். ஆனால் எப்படியாக ஒரு 5 ஆகமம் மோசைக்கான ஒரு ஐடென்டிட்டியாக, ஒரு அடையாளமாக இருந்ததோ, அதை போன்ற 5 புத்தகங்கள் எழுதின ஒரு எழுத்தாளனாக இந்த யோவான் இருந்தார். நியூ டெஸ்டமெண்ட் மோசஸாக இருந்தார். யோவான் சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம். ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புங்கிற வார்த்தை இந்த 5 புத்தகங்களிலும் 60க்கும் மேற்பட்ட முறை யார் பயன்படுத்தியிருக்கிறா அப்படின்னா இந்த யோவான் பயன்படுத்துகிறார். அன்பு. அன்பு. அவர் பேசுகிற 4 வசனங்களில் ஒன்றுக்கு அன்புன்னு சொல்லப்படும் அளவிற்கு அன்புங்கிற வார்த்தை நிறைவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுலேயும் நீங்கள் 1 யோவான் 2 யோவான்லாம் உட்காந்து எத்தனை முறை இருக்குன்னு ஓய்வு நாளின் பிற்பகலில் நீங்கள் ஒரு வேளை எடுத்து வாசிக்கணும் அப்படின்னா அன்புங்கிற வார்த்தை எத்தனை முறை வருகிறது என்று தேடி வாசிக்கலாம். அவ்வளவு முறை அன்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அன்புங்கிறத பயன்படுத்தினதுனாலே இவர் மிகவும் சாந்த குணமுள்ள ஒரு நபர், ஒரு சாந்த சொருபி அப்படிலாம் கிடையாது. இவரும் நம்மால் தான். நம்மால்னா என்ன, கொஞ்சம் கோவக்காரர். ஒருமுறை சமாரியா நாட்டில் உள்ளவர்கள் இயேசுவை சமாரியா நாட்டின் வழியாக போவதற்கு அனுமதிக்காத போது இந்த யோவான் கேட்ட காரியம் மிகவும் விசித்திரமானது. எலியாவை போன்ற வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து இந்த மக்களை அழித்து விடலாமா அப்படின்னு கேட்டபோது, மனுஷகுமாரன் உயிர்களை கொல்ல வரவில்லை, ரட்சிக்கவே வந்தார் என்று இயேசு தன்னுடைய ஊழியத்தை பற்றி அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். அக்கினியை இறக்கி அழிக்கலாம் என்று அவன் வார்த்தையெல்லாம் அக்கினியாக இருந்தது. அவனை என்னவா மாற்றிட்டார்னா, பேசினாலே 4 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை என்னதான், அன்பு. ஒரு மனுஷனை அவ்வளோ தூரம் மாற்ற முடியும்னா அது இயேசுவனால் தான் மாற்ற முடியும் அப்படிங்கிறத இந்த புத்தகமும் இந்த நபரும் நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமாக வழி நடத்துகிறாங்க. அப்படி ஒரு டிரான்சிஷன் இருக்குதா நம்ம லைஃப்பில்? நான் ரொம்ப கோவக்காரன், வாயை திறந்தாலே அக்னி தான், ஃபயர் தான் வரும். யாராக இருந்தாலும் ஃபயர் தான், அந்தளவுக்கு தான் என்னுடைய வார்த்தை. ஆனால் இப்போலாம் அக்னி வர்றதில்ல, அன்பு தான் வருது என் வார்த்தையிலன்னு. Do we have that transition? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது யோவானுடைய சாட்சி நமக்கு முன்பாக வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சாட்சியாக இருக்கிறது. இந்த யோவான் புத்தகத்தில் முக்கியமான மற்றொரு காரியம் என்னவென்றால், யோவானின் முடிவுரை இயேசுவையும் அவர் வார்த்தையும் அறிதல். ரொம்ப சில முக்கியமான நடைமுறை பாடத்தை இன்றைக்கி நம்ம படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். முடிவுரை, எப்பிலாக் அப்படின்னு போட்டிருக்கு. முடிவுரை நாம் முடிக்கும்போது கடைசியாக என்ன பண்ணுறோன்னா அந்த 21வது அதிகாரத்தை வாசித்து நம்ம முடிக்கிறோம். ப்ரோலாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது முன்னுரை. எப்பிலாக் அப்படிங்கிறது முடிவுரை. மோனோலாக் அப்படின்னா ஒரு மனிதனாக பேசிக்கிட்டு இருக்கிறது மோனோலாக். டயலாக் அப்படின்னா 2 மனிதன் பேசுகிறது. இல்லை ட்ராவலாக்னு சொல்லுவாங்க, இந்த சுற்றும் நம்மளுடைய பயணத்தை பற்றி பேசுகிறது ட்ராவலாக். இது ஏன் லாக்னு சொல்கிறாங்கன்னா, லோகோஸுங்கிற கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்தது. லோகோஸ் அப்படின்னா ப்ரீச், டீச், வேர்டு, இப்படிப்பட்ட அர்த்தத்தை உடையதாக இருக்குது. அப்போ இந்த முடிவுரை எப்போ தொடங்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 21 அதிகாரத்தில் யோவான் புஸ்தகத்தில் முடிவுரை 21வது அதிகாரம் அல்ல, முடிவுரை எப்போ தொடங்குது அப்படின்னா 11ஆம் அதிகாரத்திலே தொடங்கிறது. நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் என்ன வருது அப்படின்னா, லாசருவின் மரணம் ஏற்படுவதை பார்க்கலாம். லாசருடைய மரணம் இயேசுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன்னா இயேசுவை கொலை செஞ்சே தீரணுங்கிறத எப்போ உணர்றாங்க அப்படின்னா, இயேசு லாசருவை உயிர்த்து எழுப்பின பிற்பாடு இனி இவரை விட்டு வைக்கக்கூடாது என்று முடிவு செய்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொலை செய்ய திட்டமிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவரை கொலை செய்வதற்காக அமல்படுத்துகிறாங்க. இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினது கடைசி 1 வாரம் 1.5 வாரத்துக்குள்ளே நடந்த சமாச்சாரம்.
அப்போ கடைசி 1.5 வாரத்துக்குள்ளே நடந்த விஷயங்களை 11ஆம் அதிகாரத்திலேருந்து எழுதிக்கிட்டு இருக்கிறார். அப்போ 11ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசுவின் முடிவுரையை எழுத துவக்கி விட்டார். இயேசுவின் வாழ்க்கையில் உள்ள முடிவு பக்கங்களை, இந்த உலகத்தில் வாழ்ந்த முடிவு பக்கங்களை அவர் என்ன பண்ணுறாருன்னா எழுதிக்கிட்டு இருக்கார். 11ஆம் அதிகாரத்திலிருந்து த லாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் பதிவு செய்யப்பட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கலாம். அவர் கடைசியாக பேசினது எல்லாமே இருக்குது. அதில் இன்னைக்கு 21ஆம் அதிகாரத்தில் நடந்த மிக முக்கியமான சில நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. அதில் சில விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். முதல்ல பேதுருவின் வாழ்க்கையில் உள்ள சில உளவியல், அதாவது நம்ம படிக்கிற விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்திக்கலாம், நமக்கு அப்படி சுபாவம் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நல்லா கவனிங்க. முதல் உளவியல் விஷயம், ஆல் ஆர் நத்திங். அப்படின்னா என்ன? ஒன்று கோபுரமாக வைத்திருப்பது, இல்லை குப்பை தொட்டியாக வைத்திருப்பது. ஆல் ஆர் நத்திங் அப்படின்னா என்ன அப்படிங்கிற சொல்கிறேன். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு தன்னுடைய மரணத்தை பற்றியும் கடைசியான சில வார்த்தைகளை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த பேதுரு சொன்னது மிக முக்கியமான காரியம். ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இவர்கள் எல்லாரும் உம்மை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன், உம்மை மரணம் பற்றி கொண்டாலும் நான் பின்தொடர்வேன், சிறைச்சாலை உம்மை பற்றி கொண்டாலும் நான் பின்தொடர்வேன்னு சொல்லிட்டு இந்த மனிதன் சொல்வதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு இயேசுவை கோபுரமாக வைத்திருந்தார். எப்போ கோபுரமாக வைத்திருந்தார் அப்படின்னா ராத்திரி. ஆனால் காலையில், விடிய காலையில் ஒரு 3 to 5 மணிக்குள்ளே நடந்த நிகழ்வை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு யாரென்றே தெரியாது என்று மறுதலித்ததை பார்க்க முடிகிறது. 3வது முறை மறுதலிக்கும் போது அவன் சபிக்கவும் தொடங்கினான் என்று வேதம் சொல்லுது. அப்போ நைட்டு, ஐயா நீங்கள் தான் கோபுரம், என் வாழ்க்கையோட கோபுரம் யார் தான்? நீங்கள் தான் வசதி, உங்களுக்காக உயிரே கொடுக்கலாம். ஆனால் காலையில் விடிய கூட செய்யலை, ஒரு 8 மணி நேர இடைவேளையில், அதுக்கும் கம்மியாக கூட இருக்கலாம், அவர் யாருன்னே தெரியாது சபிக்க தொடங்கினார்னா இன்னும் மோசமாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சிலர் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம், இல்லை நம்மை பற்றினதாகவும் இருக்கலாம். சில பேர் நம்மளை தங்களுடைய வாழ்க்கையில் கோபுரமாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டால் போதும் நம்மளை குப்பை தொட்டியை விட மோசமாக ட்ரீட் பண்ணுவோம். உதாரணம் சொல்கிறேன். என்னைக்காவது மனைவி செய்த சாப்பாடு ஒரு வேளை சரியில்லை அப்படின்னா, வாழ்க்கையில் உன் கையில் நல்ல சாப்பாடே நான் சாப்பிட்லன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிற புரியுதுங்களா? இது என்ன தன்மை அப்படின்னா, வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்டு தான் வந்திருக்காங்க, இன்றைக்கி மட்டும்தான் சாப்பாடு சரியில்லை அப்படின்னா, இன்றைக்கி மட்டும்தான் சாப்பாடு சரியில்லை மாற்றிக்கோன்னு சொல்லாமல், நீ சமைச்சு என்ன பண்ணுது, இது வரைக்கும் நீ எனக்கு நாக்குக்கு ருசியாகவே சமைக்கலை அப்படின்னு சொல்கிறது என்ன தன்மை அப்படின்னா, ஒன்று தூக்குனா கோபுரத்தில் தூக்கிறது, என் மனைவி மாதிரி சமைக்கிறதுக்கு ஊருக்குள்ளேயே ஆள் இல்லைன்னு போட்டு குப்பை தொட்டியில் போட்டால் என்னன்னு சொல்லிடுறது, ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லிடுறது. நான் சொல்கிற புரியுதுங்களா? அப்போ சிலரை வாழ்க்கையில் கோபுரமாக என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருப்போம், ஆனால் சில நேரத்தில் எங்கே தூக்கி போட்டுருவோம். சரி, மனிதனுடைய மனசை பாருங்களேன். இயேசுக்காக நான் என்ன கொடுப்பேன், உயிரே கொடுப்பேங்கிறது ராத்திரியில் சொல்கிறார். ஒரு சில மணி நேரம் டிஃப்ரென்ஸில் என்ன சொல்கிறாரு, அந்த ஆள் யாருன்னே தெரியாது அப்படின்னு சபிக்கவும் என்ன பண்ணுறாரு, தொடங்குறாரு. அந்த ஆள் யாருன்னே தெரியாது, நீங்கள் நான் சொல்கிறதா நினச்சிக்காதீங்க, நீங்கள் பைபிளில் படிச்சுன்னா அவன் யாருன்னு தெரியாதுன்னு அவர் இன்னும் மோசமாக சொல்வார். பேதுரு சொல்வார், சபிக்க தொடங்கினான். நமக்கு அப்படி இருக்குதா? மனுஷனுடைய நிலையை பாருங்கள், எவ்வளோ ஸ்விட்ச் ஓவர்ஸ் இருக்குது. நீங்கள் தாங்க அப்படின்னு ராத்திரி பேசிக்கிட்டு இருந்தாங்க, போன மாதம் நீங்கள் தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அடுத்த மாதம் யார் நீன்னு கேட்பாங்க. இதுதான் மனிதனுடைய மனநிலை. இப்படிப்பட்ட தன்மைலாம் நமக்கு இருக்குதா அப்படின்னா நமக்கு அது இருக்கக்கூடாது.
ஓசன்னா ஓசன்னான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த அதே கூட்டம், இயேசுவை கோபுரமாக பார்த்துக்கிட்டு இருந்த அதே கூட்டம் தான் பரபாசுக்கு பரபாசா இயேசுவான் விடுதலை செய்யும்போது இயேசுவை சிலுவையில் அறைங்கன்னு கோரஸா கத்தினவங்களாகவும் இருந்தாங்க. ஒரு வாரத்துக்குள்ளே நடந்தது. பேதுரு கேஸை ஏன் எடுத்து படிக்கிறோன்னா, அது ரொம்ப மோசம். ஏன்னா ஒரு 6 மணி நேரத்தில் மைண்ட் ஷிஃப்ட் ஆயிடுது. அவ்வளோ பலவீனமான ஒரு நபர் தான் இந்த பேதுருவுடைய லைஃப். பேதுருவது வெளிப்படையாக ஆயிடுச்சு, நம்முடையது இன்னும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சான்னு தெரில. அவ்வளோதான் வித்தியாசம். ஆல் ஆர் நத்திங், இப்படிப்பட்ட தன்மை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் நான் சொல்கிறேன். ரெண்டாவது ஒரு மனிதனை பற்றி அவனுக்கே தெரியாத ஒரு தன்மையை பற்றி வேதாகம் சொல்லுது. நோயிங் அண்ட் அன்னோயிங். சரிங்களா? ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்கிறார், உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, என்னப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அதில் பல அர்த்தங்கள் இருக்குது. உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் ஒன்றும் உதிராது, எல்லாத்தையுமே நான் எண்ணி வச்சுருக்கேன்னா உங்களை நான் புரிஞ்சு வச்சுருக்கிறேன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், உன் தலையில் உள்ள முடியெல்லாம் என்னப்பட்டு இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நமக்கு தெரியுமா நம்ம தலையில் உள்ள முடி நமக்கு தெரியுமா எத்தனை முடி இருக்குது அப்படின்னு கேட்டால் தெரியுமா? நீங்கள் பெசாட்டி 3423 இருக்குது, வேணா எண்ணி பாருங்கன்னு சொல்லிடாதீங்க, நமக்கு தெரியாது இல்லைங்களா? நான் சொல்கிறது தெரியாது. ஏன் என்னிடத்தில் உள்ள முடியுடைய எண்ணிக்கை எனக்கு தெரில அப்படின்னா, என்னை பற்றி எனக்கு தெரியாது. என்னை பற்றி யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் தலையில் முடியெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஐ டோன்ட் நோ அபவுட் மை செல்ஃப். என்னை பற்றி எனக்கு தெரியாது. எந்த அளவுக்கு தெரியாதுன்னா, அந்த மனுஷன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, நான் இயேசுவுக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் நிற்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாப்புல. அந்த மனிதனுக்கு அவரை பற்றியே தெரில. காலையில் என்ன பண்ண போகிறோம், நம்மளை பற்றி நமக்கே தெரியாது. சரி, நம்மளை பற்றி நமக்கே தெரியாத ஒரு தன்மை யாருக்குள்ளே இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. நம்ம எல்லாம் தெரிஞ்சதாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளை பற்றி நமக்கே சரியாக தெரியாது. அதனால தான் இயேசு சொன்னார், நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற காலையில் விடிய காலைக்குள்ளே எத்தனை பாவம் பண்ண, எத்தனை முறை மறுதளிக்க போகிற? சேவல் கூவுறதுக்குள்ளே 3 முறை மறுதளிப்பேன்னு சொல்கிறார். சேம் மிஸ்டேக் வாஸ் ரிப்பீட்டட் அகைன் அண்ட் அகைன். புதுசாக 3 தப்பு பண்ணல, மறுதளிக்கக்கூடிய ஒரே பாவத்தை 3 முறை செய்கிறார். பேதுருவுக்கு அவருக்குள்ள உள்ள ஒரு தன்மை அவருக்கு தெரியலை. இயேசு சொல்லும்போது தான் தெரிஞ்சு. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறேன். இதே மாதிரி நமக்குள்ளே இருக்குமா இருக்காதா? நம்மக்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது, ஆனால் அது நமக்கே தெரியாமல் இருக்குமா இருக்காதா? ஐ மே திங்க் மை செல்ஃப் அஸ் அ ஸ்ட்ராங். நான் ரொம்ப பலமுள்ள நபராக நான் நினைக்கலாம். ஆனால் எனக்குள்ளே உள்ள பலவீனா எனக்கே தெரியாமல் இருக்கும். அது யார் தான் தெரியும்னா, ஆண்டவர் தான் தெரியும். சரி, இப்போது ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குது, அதை போய் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார். சரிங்களா? ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார். உங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஒரு பலவீனம் இருக்குன்னு சொல்ல அனுப்புகிறார். அப்படி யாராவது நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா விட்டுருவோமா? we will crucify them in the name of Jesus. அவங்கள சிலுவையில் அரைஞ்சிட மாட்டோமா? சொல்லி தான் பாரு அப்படின்னா, அநேக நேரத்தில் நமக்கு கேட்குற தன்மை இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ணுறாரு. இவங்ககிட்ட சொன்னோன்னா இவங்க கேட்டுக்குவாங்களா அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுறாரு, கன்வே பண்ணுறாரு. அதனால தான் பேசும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். அங்கே உள்ளவங்க எல்லாருமே டெஃபாவாக இருந்தாங்க, காது இல்லாமல் இருந்தாங்க. இல்லை, கேட்கும் தன்மை இருக்குதா உங்களுக்கு, அந்த வில்லிங்னஸ் இருக்குதா, வில்லிங்னஸ் டு ஹியர், கேட்குற அந்த தன்மை இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறேன். ஆனால் பேதுருவுக்கு அவருடைய நிலை தெரியலை. ஹீ இஸ் அன்னோன் டு ஹிம். அவருக்கே அவரை பற்றி தெரில, இயேசுக்கு தான் அவரை பற்றி தெரியுது. ரெண்டாவது விஷயம், முதல் சொன்னேன் ஆல் ஆர் நத்திங். கோபுரமாக வச்சுருப்பாங்க, இல்லை குப்பத்தொட்டில் போட்டுருவாங்க. ரெண்டாவது, அவரை பற்றி அவர் தெரில, ஆண்டவர் தான் தெரியுது. மூணாவது 2 things are there. கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க, நம்பிக்கை. ஒன்று செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. இது எவ்விதத்திலும் ஒன்றுக்கும் உதவாத குப்பை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன், கேளுங்க. கோலியாத்துக்கு இல்லாத தன்னம்பிக்கையா? கோலியாத்தின் உயரம் தன்னம்பிக்கை, கோலியாத்தின் எடை தன்னம்பிக்கை, அவன் யுத்த வீரன், கோலியாத்தின் திறமை தன்னம்பிக்கை, கோலியாத்தின் ஆயுதம் தன்னம்பிக்கை, கோலியாத்தின் ஈட்டி தன்னம்பிக்கை இல்லையா?
தன்னம்பிக்கை வெற்றி பெற்றதா, தன்னை படைத்தவரின் மீது கொண்ட நம்பிக்கை வெற்றி பெற்றதான்னு பார்த்தா, கோலியத் அளவுக்கு உயரம் தாவீது கிடையாது, கோலியத் அளவுக்கு எடை தாவீது கிடையாது, கோலியாத்திட்ட இருந்த அந்த திறமை தாவீதிட்ட கிடையாது, கோலியாத்திட்ட இருந்த வெப்பன்ஸ் ஆயுதங்கள் தாவீதிட்ட கிடையாது. தாவீதுக்கு தன்னம்பிக்கை இல்லை, தன்னை படைத்தவரின் மீது மட்டும்தான் நம்பிக்கை இருந்தது. காட் கான்ஃபிடன்ஸ். அஸ் அ கிறிஸ்டியன் we don't have self confidence, we have God confidence. ஏனென்றால் தன்னம்பிக்கை கொண்டவனால் தன்னால் இயன்றதை மட்டுமே செய்ய முடியும். தன்னை படைத்தவரின் மீது நம்பிக்கை கொண்டவன் தன்னால் இயலாததையும் செய்ய முடியும். அப்போ இங்கே தன்னுடைய நம்பிக்கையை வச்சு தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகல. ஆண்டவரே என்னால் முடியாது, நீங்கள் இது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. இப்படி பல விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம், 3 முறை மறுதளித்த ஒரு நபர் ஒரே பாவத்தை 3 முறை செய்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே பாவம் மறுபடியும் அகப்பட்டு கொண்டே இருந்தால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நற்செய்தி இருக்கிறது. ஈவன் இஃப் யூ டூ ரிப்பீட்டிங் சின்னிங், மறுபடியுமாக பாவம் செய்யக்கூடிய தன்மை நமக்கு இருந்தாலும், ஒரே பாவத்தை மறுபடியுமாக செய்யக்கூடிய தன்மை இருந்தாலும், நம்மை போன்றவர்களை மாற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார். நம்மை போன்றவர்களை மன்னிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். சரி, பொதுவாக ஒரு விஷயம் பாருங்கள். இப்படி யாராவது நம்மளை ஏமாற்றிவிட்டாங்க, இல்லை யாராவது மறுதளிச்சிட்டாங்க, நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க ஒருத்தவங்க, சரிங்களா? கல்யாணம் ஆகலை ஒரு மாப்பிள்ளைக்கு, அந்த மாப்பிள்ளைக்கு க்ளோஸாக இருக்கிற ஒருத்தவங்க, மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாப்பிள்ளை தான், பொண்ணு வீட்டில் இருந்து இவங்ககிட்ட விசாரிச்சா தெரிஞ்சிருன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கேட்கும்போது அந்த பையன் நல்ல பையன் இல்லைன்னு சொல்லிட்டு கூடவே இருந்து ரொம்ப நாள் பழகிய ஒருத்தவங்க நம்மளை பற்றி நெகட்டிவாகவும் தப்பாகவும் அந்த சம்மந்தம் வாய்க்காத போகும்படியாக சொல்லிட்டாங்கன்னா அந்த நபருக்கு எப்படி இருக்கும்? நான் சொல்கிற புரியுதுங்களா? கூடவே இருந்திருக்காங்க, நம்மை பற்றி நல்லா தெரியும், ஆனால் அவங்க நம்மளை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? வருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படி பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா, கூடவே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்கும். இயேசு ஏதாவது பேசினாரா? அந்த மனிதனை இப்படி பண்ணிட்டு உன்னை எவ்வளோ நம்பியிருந்தேன் அப்படின்னு எதாவது கேட்டாரா? இந்த கெட்டகுமாரன் வீட்டில் நடந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, இருக்கிறதெல்லாம் வீட்டில் இருந்து திருடிட்டு வெளியில் போயிட்டு எல்லாம் சொத்து அழிஞ்சக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா பெல்ட் வார் பிஞ்சிரும் இல்லையா? இல்லைன்னா நான் சொன்னேன்ல அப்போதையே, நம்ம திட்டி தீத்துருவோம், குத்தி காட்டிடுவோம், ஒரு அடிதடி விஷயம் இல்லாமையாக இருக்கும், வெளுத்து விடுவாங்க இல்லைங்களா? இங்கே பாருங்கள், அடிதடி அப்படிங்கிறது ஒன்றுத்துக்கு உதவாத குப்பையாக இருக்குது. ஆனால் அன்பு ஒருத்தனுடைய இதயத்தை மாற்றுது. சொல்கிறது புரியுதுங்களா? இயேசு பேதுருவை திட்டின மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கல. கெட்டகுமாரன் விஷயத்தில் அப்பா தோல் உரித்து அவனுக்கு புரிய வச்சதான் நம்ம பார்க்கல. இங்கே இருக்கக்கூடிய பாவங்களை நான் ஒருவேளை பாடத்தில் உங்களுக்கு குத்தி காட்டுறதுனால மாறிடுவோமா அப்படின்னா இல்லை. இயேசுடைய அன்பு தான் என்ன பண்ணும்? மாற்றும். இயேசுடைய அன்பு தான் மாற்றும். ஆண்டவர் ஒரு வார்த்தையாக திட்டுங்க இந்த பேதுரு செஞ்ச செயலுக்கு ஏதாவது ஒன்றா சொல்லிருங்களேன். இயேசுவின் அன்பு, உனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நிச்சயமாக நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. The love of Jesus, இயேசுவின் அன்பு மறுபடியும் பாவம் செய்தவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டது. அன்பு தான் எல்லாத்துக்குமே தீர்வு. அடிதடி தீர்வு கிடையாது, குத்தி காட்டுறது தீர்வு கிடையாது. அப்ப இயேசு மறுபடியுமாக அவனை மன்னித்து, அவன் இதற்கு முன்பதாக செய்த அதே செயலை செய்யும்படியாக அவன் என்ன பண்ணார்னா உயர்த்தினார். யார? பேதுருவை. என் ஆடுகளை ஆண்டவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இந்த பேதுரு மறுதளிக்கும் போது ஒன்று சொன்னார், இவர்கள் எல்லாரிலும் உம்மை விட்டு போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? போக மாட்டேன்னு சொன்னார். இப்போ கேட்குறாரு ஆண்டவர், பேதுரு இவங்க எல்லாரும் விட நீ நேசிக்கிறியான்னு கேட்குறாரு. முதல்ல என்ன சொன்னார்? எல்லாரும் காட்டிலும் நான் என்ன பண்ணுவேன், எல்லாரும் போயிட்டாலும் நான் நிற்பேன்னு சொல்லி சொன்னார். இப்போ கேட்குறாரு, எல்லாரும் காட்டிலும் நீ நேசிக்கிறியா அப்படின்னு கேட்குறார். கேட்கும்போது ரொம்ப அழகான ஒரு விஷயம் நடக்குது. இப்போ முதல்ல ரொம்ப கான்ஃபிடென்ஸாக, ஆமாம் ஆண்டவரே நான் நிற்பேன் அப்படின்லாம் என்ன பண்ணல, சொல்லலை. நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன்
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவித்து தவித்து சொல்கிறார். ஒரு ஹம்பிள்னஸ் பற்றி நான் சொல்கிறேன், ப்ரைடை பற்றியும் சொல்கிறேன். ஒருத்தனுக்கு எப்போ பெருமை வரும்னு தெரியுமா? பெருமை எப்பொழுது ஒருவனுக்கு வரும் என்றால், மற்றவரை விட நாம் சற்றே எதிலோ சிறந்தவர்களாக இருக்கிறோம் என்று நினைப்பு இருந்தால் நமக்கு பெருமை வரும். அவன்லாம் செகண்ட் ரேங்க் தான், நான் ஃபஸ்ட் ரேங்க்கு. அவன்லாம் சரியாக பவுலிங் போட மாட்டான், நான் நல்லா பவுலிங் போடுவேன். அவன்லாம் நல்லா பிரசங்கம் பண்ண மாட்டான், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன். அவங்களுக்குலாம் வியூஸ்லாம் போகல, நமக்குலாம் வியூஸ் போகுது. அவங்களாம் ரொம்ப இப்படி இருக்காங்க, அதை விட நம்ம பெட்ரு. இங்கே எல்லாரும் உங்களை விட்டு போனாலும் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது அவங்களாம் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கொஞ்சம் தொடநடங்கி பசங்க, பயந்தாங்கொழி பசங்க. நான்லாம் அப்படி கிடையாது. நான் வந்தால் என்ன பண்ணுவேன்? நிற்பேன். ஐ எம் பெட்டர் தென் ஆல் ஆஃப் தெம். நான் மற்றவங்களை விட நான் ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு நினச்சாரு. இப்போது எல்லாரை விடையும் நீ அன்பு கூறுறியான்னு கேட்ட அந்த வார்த்தை, நான் எல்லாரை விட ரொம்ப அன்பு கூறுவேன்னு சொல்ல முடியல. ஏன்னா என் நம்பிக்கை நான் நினச்சதெல்லாம் என்ன பண்ணிருச்சு? நொறுங்கிருச்சு. ரொம்ப தாழ்மையாக இப்போ சொல்கிறாரு, நான் எல்லாரை விடையும் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறார். ஹம்பிள்னஸ். எப்போ தாழ்மை வரும்? தாழ்மைங்கிறது ரெண்டு விஷயம். ஒருத்தவங்க ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்து அதெல்லாம் விட்டுட்டு இறங்கி ஒரு சாதாரண எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அவங்க நினச்சா காரில் போயிருக்கலாம், அவங்க நினச்சா பெரிய பங்களாவில் இருந்திருக்கலாம், அவங்க நினச்சா பெரிய பதவியில் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அதெல்லாம் விட்டுட்டு சராசரியாக ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னா இதை தாழ்மைன்னு நம்ம நம்புவோம். அதை தான் இயேசு செய்தார். இயேசு பரலோகத்தில் சிங்காசனத்தை தெரிந்து கொள்ளவில்லை, நம்மோடு இருக்கக்கூடிய நம் மத்தியில் இருக்கக்கூடிய குடிசையில் வாழ்வதற்காக அவர் தன்னை தாழ்த்தினார். இது ஒரு வகையான தாழ்மை. சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒரு மனிதன் எப்பொழுது மற்றவரை விட நான் மேலானவன் இல்லை, என்னை விட மற்றவர்கள் மேலானவர்கள் என்று சிந்திக்கிறானோ அன்றைக்கி தான் அவனுக்கு தாழ்மை வரும். ஐ எம் நத்திங். நான் மற்றவங்களோட மேன்மையானவன் கிடையாது, மற்றவங்களோட நான் சிறந்தவன் கிடையாது. ஐ எம் நாட் பெட்டர் தேன் அதர்ஸ். இது யாருக்கு இருந்துச்சு? பரிசேயன் பார்த்தீங்கன்னா, அவனை விட நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், அவனை விட நான் அதிகமாக தசமபாகம் கொடுக்குறேன், அவனை விட நல்ல உபவாச கூட்டத்தில் கலந்துக்குவேன், அவனை விட நான் பெட்டர், அவனை விட பெட்டர்னு சொல்லிக்கிட்டு தான் அவன் தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டு இருந்தான். ஆயக்காரன் அப்படிலாம் சொல்லலை. என்ன சொன்னான்? பாவியாகி என் மேலே, ஊருக்குள்ளே நான் தான் ஆண்டவரே பாவி, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே எனக்கு முந்தின ரேங்க்கு தான், நான் தான் கடைசி ரேங்க். எப்போ ஒருத்தன் இந்த உலகத்தில் தன்னை விட மற்றவர்கள் மேன்மையானவர்கள், நான் தகுதி குறைந்தவன் தான் என்று நினைக்கிறானோ அவனை தான் ஆடுகளை மேய்ப்பதற்கான ஒரு தலைவனாக யார் உயர்த்தினா அப்படின்னா பேதுருவை தேர்ந்தெடுக்கிறார். ஹி பிகேம் ஸோ ஹம்பிள். ரொம்ப தாழ்மையாக இருந்தார். அப்படி தாழ்மையாக இருந்த ஒருத்தரை 3 பேருக்கு முன்னாடி மறுதளிச்சார், 3000 பேருக்கு முன்னாடி என்ன பண்ண வச்சிட்டாரு? பிரசங்கம் பண்ண வச்சிட்டார். ஒரு ஹம்பிள் பர்சனாக ஆண்டவர் பயன்படுத்துவதற்கான அளவுகளுக்கு எல்லை இல்லை. இன்றைக்கி அவ்வளவு தாழ்மை நம் மத்தியில் இருந்திருந்தால் நாம் இன்னும் பெருகியிருப்போம். நான் சொல்கிற புரியுதுங்களா? நம்ம இன்னும் பெருகியிருப்போம். வி மஸ்ட் ஹம்பிள் அவர் செல்ஃப். என்னை விட யாரை விடையும் நான் மேலானவன் கிடையாது. இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய மிகவும் மோசமான பாவிகளுக்கும் மத்தியில் மேலானவன் கிடையாது. நான் சனிக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதுனாலையோ, ஓய்வு நாள் உணவை நான் சமைத்து கொள்வதனாலையோ, முந்தின நாள் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி வைக்கிறதுனாலையோ, பாடம் எடுப்பதினாலோ நான் மற்ற பாவிகளை விட என்ன கிடையாது? மேலானவன் கிடையாது. எனக்குள்ளே இருக்கிற இயேசு மட்டும்தான் மேலானவர். எனக்குள்ளே உள்ள இயேசு மட்டும்தான் மேலானவர். இந்த ஹம்பிள்னஸ் ஒருத்தனுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவன் உயர்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? நிறைவாக இந்த பாடத்தில் உள்ள ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா பேதுரு திரும்பவும் ஆண்டவர் விட்டு போகும்போது திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா, போட் எடுத்துகிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. மீன் பிடிக்க போனால் என்ன கிடைக்கல? ராத்திரி ஃபுல்லாக ட்ரை பண்ணுறாங்க, என்ன இல்லை மீன் சிக்கலை. இதே மாதிரியான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? முதல்ல இயேசு பேதுருவை அழைக்கும் போது என்ன பண்ணார்னா, ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு என்ன இல்லை
ஒரு மீன் கூட சிக்கலன்னு சொன்னாங்க. அப்பையும் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை ஆண்டவர் தான் என்ன பண்ணார்? ஆசீர்வதிச்சார். இப்போ இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு காணாத போது வாங்க போட் எடுத்து நம்ம மீன் பிடிக்க போகலான்னு தன்னுடைய பழைய தொழிலுக்கே திரும்பி போகும்போதும் அன்னைக்கு ராத்திரி என்ன இல்லை? மீன் இல்லை. த சேம் ப்ராப்ளம். கரைக்கு வரும்போது ஒரு சத்தம் கேட்குது, என்ன பண்ணுங்க? அன்னைக்கு போட்டில் இயேசு இருந்தார், வலையை ஆழத்தில் போடுங்கன்னு சொன்னார். அதே இயேசு கரையிலிருந்து சொல்கிறாரு, போட்டில் உள்ள வலையை வலது பக்கமாக போடுங்கன்னு. 153 பெரிய மீன்களை அவங்க பிடிச்சாங்கன்னு சொல்லப்படுது. நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு. நல்லா கவனிங்க, ப்ராப்ளம்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ். ப்ராப்ளம்க்கு பேட்டர்னுக்கு என்ன வித்தியாசம்னு நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. என்னுடைய ஃப்ரிட்ஜில் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்பேர் ஆச்சு. ஃப்ரிட்ஜு ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு ஃப்ரிட்ஜுக்கு. உடனே ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு, இது ஃப்ரிட்ஜ் மெக்கானிக்கை கூப்பிட்டு வச்சு சரி பண்ணால் அவங்க ஒரே ஒரு இதை மாற்றிட்டு சரியாச்சு சார்னு காசு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு 6 மாதம் கழித்து திரும்பவும் அது ரிப்பேர் ஆச்சு. திரும்ப வந்து சரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படியே 6 மாதத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இது ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளம்னா எப்போயாவது ஒருக்கா வந்துடும், அதை சால்வ் பண்ணிடுவோம். ஆனால் ஒரு விஷயம் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கேன். என்னென்னு பார்த்தா கரண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கட்டாயமாக என்ன வைக்கணும் அப்படின்னா ஸ்டெபிலைசர் வைக்காமல் இந்த பிரச்சனை என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ப்ராப்ளத்துக்கு பேட்டர்னுக்கு வித்தியாசம் சொல்கிறேன். ப்ராப்ளங்கிறது எப்போயாவது நடக்குது. கணவன் மனைவி சண்டை எப்போயாவது நடக்குது அப்படின்னா அது ப்ராப்ளம். எப்பயுமே நடக்குது அப்படின்னா அது என்னது? பேட்டர்ன். மறுபடியும் நடக்குது. அப்படி மறுபடியும் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு இது ஏன் நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எப்போல்லாம் சண்டை நடக்குது அப்படின்னு யோசிச்சோன்னா, எப்பெல்லாம் அவர் எங்கள் அம்மாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரோ அப்போ தான் நான் கத்துறேன்னு சொல்லுவாங்க. அது வந்து பேட்டர்ன். நான் சொல்ல புரியுதா? அப்போ ரூட் ஆஃப் த ப்ராப்ளம். அப்போ இவர் என்ன எப்போல்லாம் எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறேன், எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறேன், அப்போ தான் நான் கத்துறேன். அப்போ அந்த விஷயத்தை எடுத்து சரி பண்ணால் மட்டும்தான் சரியாகுமே தவிர, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணாலுமே நாம் அதை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் என்ன கிடைக்காது? தீர்வு கிடைக்காது. நான் சொல்ல புரியுங்களா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சில பகுதிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் மேலோட்டமாக ஜெபிப்பது மட்டும் என்ன இருக்காது? பிரயோஜனம் இருக்காது. அப்போ நம்முடைய லைஃப்பில் உள்ள ப்ராப்ளத்தை மட்டும் ஆண்டவர் மாற்ற வரல, பேட்டர்னையும் மாற்ற வந்தார். இதுக்கு முன்னாடி வலை போடும்போதும் என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல. இப்பயும் வலை போடுறேன், மீன் கிடைக்கல. சேம் ப்ராப்ளம் ரிப்பீட்டிங். ஆனால் அது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மறுபடியுமாக ஒரே பாவம் நிகழ்ந்தாலும் மன்னிக்கிறவராய் அவர் இருக்கிறார். உங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? புரிந்து கொள்ளலாம். இந்த பாடம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவருடைய அன்பை எழுதுவதற்கு புத்தகங்கள் பத்தவில்லை என்று சொன்ன யோவானை போன்று இந்த பாடங்களை எடுத்து படித்தால் இன்னும் பல வருடங்களுக்கு படிக்கலாம். அவ்வளவு ஆவிக்குரிய கருத்து இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. ஆமென்.